சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே திகழேற்றி பூத்தாலே பூவினாயும் போகுமே. ஏ டோப்ஸ், ஒருவேளை சித்தி கேஸ்ட்ல இருக்குமோ? எதிர்பார்த்து இருந்த மாதிரியே பேசியவே தெரியலையே, இருந்தாலும் இருக்கும். அன்னபூர்ணி வேற ஒண்ணும் இல்ல, உங்க அண்ணன் தான் சொந்த வீட்டு பேர கூடனே ஆசைப்படியாவ. மைனி கரெக்டானே ஆசைப்பட்டுக்கவே, எனக்கு அதே ஆசை தான் மைனி. அப்படியே உன் மனசுலயே அதான் இருக்கு, எங்க மனசுலயே அதே எண்ணம் தான் இருக்கு. சரி மைனி, எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லுங்க. என் மகனுக்கு உன் மகள பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் அன்னபூர்ணி. அப்படியே மைனி? ஆமா அன்னபூர்ணி, அதுக்கு தான் வந்திருக்கோம். இல்லனா இத்தனை பேரை எதுக்கு தட்ட தூக்கிட்டு உன் வீட்டுக்கு வர போறோம்? நீ என்ன சொல்லி அன்னபூர்ணி, உனக்கு இஷ்டமா? மைனி எந்த பையனுக்கு கேட்டு வந்திருக்கிய? வேற யாருக்கு? ஆனந்துக்கு தான். அவன் தானே மூத்தவன், அவனுக்கு தானே முதல்ல பொண்ணு பார்க்கணும். அஞ்சலிக்கு பார்த்தா வேண்டான்னு சொல்லிட்டா. அதான் உங்க அண்ணன் இவனுக்கு அது முதல்ல கல்யாணத்தை முடிச்சிருவான் அவ. அதான் என் மனசுல ஒரு ஆசை வந்துச்சு, நம்ம யாமனி நம்ம பிள்ளை கட்டிக்கலாமே. நீ உங்க அண்ணன்கிட்ட சொன்னே, அவளுக்கும் ஆசைதான். நீ என்ன சொல்லிய? உன் புருஷன் என்ன சொல்லுவாவே? ஐயோ மைனி என்ன சொல்லியாவே? யாமனி ஆனந்துக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. என் பிள்ளை சூரிய மாப்பிள்ளையில விரும்பிட்டு கிடக்க, அவருக்கும் யாமனி மேலதான் ஆசை இருக்க மாதிரி தெரியுது. ரெண்டு பேரும் போன்ல வேற பேசிக்கிட்டியாவே. அங்க இருக்கும்போது ரூம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு, பட்டாசு வாங்கி வந்து கொடுத்தாரு. சூரிய மாப்பிள்ளை என் பிள்ளை மேல ரொம்ப அக்கறையா இருக்காரு. மைனி ஆனந்துக்குள்ள பொண்ணு கேட்டு வந்திருக்காவே, என்னத்த சொல்ல? என்ன அன்னபூர்ணி பேச்சே இல்ல, அமைதியா இருக்கா? இல்ல மைனி, எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்ல. ஆனா என் புருஷன் ஒரு வார்த்தை கேட்கணும்ல. எந்த முடிவா இருந்தாலும் அவங்கிட்ட கேட்டுதான் எடுக்க முடியும். என் இஷ்டத்துக்கு நான் பாட்டுக்கு தலையாட்டிட்டு அவளுக்கு பிடிக்கலன்னு நினைச்சியே, அதான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன். உனக்கு அப்ப இஷ்டம் தானே? இளமேனி, எனக்கு என்னதான் இஷ்டம் இருந்தாலும் என் புருஷன் ஒரு வார்த்தை கேட்காம எப்படி முடிவு எடுக்க முடியும்? எது வந்தாலும் அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டு தான் முடிவு எடுப்பேன். ஏன் உங்க வீட்டுல வந்து இத்தனை நாள் தங்கின கூட என் புருஷன் கேட்டு தான் வந்தேன். இங்க வந்த உடனே அந்த பக்கமே இப்போதைக்கு போகக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிவிட்டாவே. அப்படியே சொன்னாரு. எதுக்கா? உன் அண்ணன் வீட்டுக்கு நீ வரக்கூடாதாக்கும். இளமேனி இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு வேதாளம் முருங்க மரத்துல ஏறிடும். நல்ல பத்தியா இருந்தா ஒரு நேரத்துல போகாம, சில நேரத்துல இந்த மாதிரி பேசுவாவே. அந்த மனுஷனை வச்சுட்டு நான் படாத பாடுபட்டு கிடக்க மேனி. ஏழாப்ப என்னதான்
சித்தி கோழி குழம்பு வைங்க, சாப்பிட்டாச்சுன்னா சம்மந்தம் முடிவாயிரும். அப்படியே நட்டமா சொல்லிட்டாலே மைனி, அப்புறம் எதுக்கு கால் மட்டும் கிடக்குறியே? நான் போய் கோழி அடிச்சு குழம்பு வைக்க, எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் போனோம். இவன் என்ன போச்சுக்குன்னு இப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா? நான் இவளை நம்பில வந்தேன். ஏக்கா அவதான் வீட்ல வச்சு சொல்லிட்டு இருந்தால, ஆனந்துக்கு டக்கு புக்குன்னு பொண்ணை பாருங்கன்னு. அவளுக்கு தான் அப்பயே ஆசை இருந்ததுனா தான் சொல்லியிருப்பாளே என் பிள்ளைனை கட்டிட்டாரேன்னு. அவளுக்கே ஆசை இல்லக்கா, அதனால தான் அவ புருஷன் மேல பழிய போட்டுட்டு போறா. நீங்க வேணும்னாலும் பாருங்களா, அவர்கிட்ட கேட்டுட்டு இஷ்டம் இல்லைன்னு தான் சொல்ல போறா. நாம இத்தனை பேர் வந்து விட்டு கேட்டிருக்க கூடாதுக்கா. அப்படிலாம் நம்ம பாட்டுக்கு நம்ம இருந்திருக்கணும். அவ மவளுக்கு மாப்பிள்ளை தேடுற நேரம்னு ஒண்ணு வரும்ல, அப்ப அவளே வந்து கால்ல விழுந்திருப்பா. இல்ல பத்ராலி, அன்னபூர்ணி அப்படிலாம் கிடையாது. அவ புருஷன்ட்ட கேட்கணும்னு நினைக்கா. அவர் எதுவும் சொல்லிடக்கூடாதுல, அதுக்கு தான் பயப்படியா? ஏக்கா நம்ம வீட்டுக்கு கட்டி தரதுக்கு என்ன பையன் வேண்டி கிடக்கு? எதுக்கு அவர் சம்மதிக்க மாட்டாவேன்னு இவளே சொல்லியா? உறுதியா ஒரு வார்த்தை கூட சொல்லலையேக்காவா? அது இது சொல்லிட்டு ஓடல பாக்கா. எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு, இவ மாவளெல்லாம் கட்டி தர மாட்டா. அவ ஏதோ பெரிய காலேஜ்ல இருக்கு படிக்கிறதா இவளுக்கு நினைப்பு. ஆனா இப்படி சொல்லியான்னு நினைக்கேன். நம்ம ஆனந்த் வேற சரியா படிக்கலல்ல, அவ மவ காலேஜுக்கு வரையும் போய் படிச்சிட்டு இருக்கா. நீங்க தான் படிக்க வைக்கிறியே, ஆனாலும் அவளுக்கு கெட்டி தர இஷ்டம் இல்லக்கா. அதான் இப்படி பேசிட்டு போறா. நல்லா படிச்ச பையனா பார்க்கலாம்னு நினைச்சிருப்பா. ஆனந்த் சரியா படிக்கலல்ல, அதான் பிடிக்கல போல்க. அப்படியே ஒருவேளை அப்படி இருக்குமா பத்ராலி? அப்படிதான்க்கா இருக்கும். நீங்க இவட்டெல்லாம் பொண்ணு கேட்டு வந்திருக்கவே கூடாது. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் எத்தனை நேரத்துல பொண்ணு பார்த்திருப்பேன் தெரியுமா? இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டாவேக்கா. அசிங்கமா போச்சு போங்க. நாளைக்கு எல்லா இடத்துலயும் சொல்லி காட்டுவா, ஆனந்துக்கு என் பிள்ளைய தான் கேட்டாவே, என் பிள்ளைய தான் கேட்டாவே, நான் கட்டி கொடுக்கலான்னு. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? பத்ராலி சொந்த விட்டு போயிடக்கூடாதுன்னு என் புருஷன் ஆசைப்பட்டாவே, அதனால தானே வந்தேன். சரி சரி, இதுல அசிங்கப்பட கொண்டு இல்ல. அவ புருஷன் என்ன சொல்லி அவளை கேட்டு சொல்லட்டும். ஏ டோப்ஸ், இந்த கல்யாணம் நடக்குமா? ஏன்டையும் கேட்கா, சித்திட்டு போய் கேட்டுவா. அவியதான் சித்தப்பாட்டு கேட்டேன் சொல்லணும்ட்டாவில. அப்ப சித்தப்பாட்ட போய் கேளு. ஆஹா, முடியாது முடியாது, கறி குழம்பு காலியாயிரும், நான் சாப்பிட்டு தான் போவேன். சரி, சரியான திண்டி பண்டாரம். எல குசுப்பு, கிளம்புங்க, உங்க அக்கால கூப்பிடு. அவளே இப்போதைக்கு என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டா நம்ம எதுக்கு இதுலயே உட்கார்ந்திருக்கணும்? உன் அக்கா ரோசாவை கூப்பிடு, கிளம்புவோம். சரி, போய் கூட்டிட்டு வரேன். இதுதான்க்கா சரி. இந்த கோழி கறிக்கு ஆசைப்பட்டு நம்ம எதுக்கு இங்க கிடக்கணும்? வாங்க கிளம்புவோம். துர்காவை ஆளையே காணோம். எப்போ வந்தாலும் இங்க இருக்க மாட்டா. எங்க போயிருப்பா? காலேஜுக்கும் போன மாதிரியே தெரியல. அந்த பொண்ணு ஐஷியமையும் பார்க்க முடியல. அவ தங்கச்சி வெளியே தான் உட்காந்து ஏதோ எழுதிட்டு இருக்கா. அவளை கூப்பிட்டு கேட்போமா? ஏய் பாப்பா. என்னையா? ஆமா, ஒன்னதான் இங்க வா. என்ன அங்கிள்? ஆமா, உங்க அக்கா எங்க? அக்காவா? அக்காவை எதுக்கு நீங்க கேக்குறீங்க? அது வந்து பாப்பா, உங்க அக்கா எனக்கு ஃப்ரெண்டு தான், உனக்கு தெரியாதோ? எங்க அக்கா உங்களுக்கு ஃப்ரெண்டா? இருக்கவே இருக்காது. ஏன் அப்படி சொல்ற? எங்க அக்காக்கு பையனோ ஃப்ரெண்டே கிடையாது. யாரு கூடயும் எங்க அக்கா பேசின பார்த்ததே கிடையாது. அது வந்து நான் இப்பதானே இந்த ஊருக்கு வந்திருக்கேன், அதனால உங்க அக்கா என் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டா. அப்படினா நீங்க எங்க அக்கா காலேஜ்ல படிக்கிறீங்களோ? ஆமா ஆமா. ஓ அப்படியா? சரி, உங்க அக்காவை எங்க? 2-3 நாளா ஆளை பார்க்கவே முடியல. ஃப்ரெண்ட்னு சொல்றியா? எங்க அப்பா சொல்லலையாக்கா? சொல்லலையே, நான் 2-3 நாளா ஊருக்கு போயிட்டேன். இதுதானே உங்க ஊரு? நீங்க அந்த பெரிய வீட்டுக்கு தானே வந்திருக்கீங்க? ஆமாமா, பெரிய வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஆனா நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஊர்ல இருந்தேன்ல, அங்க போயிட்டு வந்தேன். ஓ அப்படியா? எங்க அக்கா வீட்ல இல்ல. எங்க போயிருக்கா? எங்க பெரியம்மா வீட்டுக்கு போயிருக்கா. பெரியம்மா வீடா? அது எங்க இருக்கு? அது உங்க காலேஜ் இருக்குல்ல, அதுல இருந்து கொஞ்சம் தூரம் தான். ஓ அப்படியா? எப்போ வருவா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அக்கா படிக்கிறதுக்காக போயிருக்கா. படிக்கிறதுக்கா? அங்க என்ன ப்ரொஃபஸரா இருக்காரு? அது எங்க பெரியம்மா வீட்ல கொஞ்சம் அமைதியா இருக்கும்னு அங்க இருந்து படிக்கலாம்னு போயிருக்கா. சரி, எப்போ வருவான்னு உனக்கு தெரியாதா? தெரியாது, நான் போய் எங்க அம்மாட்ட கேட்டுட்டு வரேன். கேக்குறதுக்குள்ள அந்த பொண்ணு அம்மாட்ட கேட்க போறேன்னு ஓடிடுச்சே. உங்க அம்மா பார்த்தா ஏதாவது நினைக்க போறாங்க. நம்ம கிளம்புவோம். பெரியம்மா வீட்டுக்கு தானே போயிருக்கா, வருவா. எம்மா, அந்த அங்கிள் அக்கா எப்ப வருவான்னு கேட்டாவே. என்னது அங்கிள் அக்கா எப்போ வருவான்னு கேட்டாரா? ஆமாம்மா. யாரு அங்கிள்? யார் கேட்டா?
வெளியதமா இருக்காரு. அக்கா கூட தான் காலேஜ்ல படிக்கிறாரா. அப்படியா? இது என்ன புது பழக்கமா இருக்கு? இங்க பார் சௌமி, நீ யார் என்ன கேட்டாலும் சொல்லக்கூடாது அக்காளை பத்தி. போ, நீ போய் படிப்போ. சரி. அவ யார்கிட்டயும் அப்படிலாம் பேச மாட்டாளே. வாசல்ல வந்து அவளை பத்தி விசாரிச்சுட்டு போறானா? யாரா இருக்கும்? கூட படிக்க பையனா? இது வரைக்கும் இந்த மாதிரி பயலு கூட பழக்கம் இருக்குன்னு அவ சொன்னது இல்லையே. பிறகு விசாரிப்போம். குழந்தை, நாங்க இன்னைக்கு எங்க தெரியுமா போயிட்டு வந்தோம்? எங்க மதனி போனியா? யாரெல்லாம் போனியா? நம்ம வீட்ல இருக்க எல்லாரும் போனோம். அப்படியா? என்ன எது கூட்டு போல? அதுவா வியானன் தான் கூட்டு போகல. ஏன் மதனி எப்படி சொல்றிய? ஆமா குழந்தை, உங்களுக்கு பொண்ணு கேட்கறதுக்காக போயிருந்தோம். பொண்ணு கேட்கவா? ஆமா, அஞ்சலி கல்யாணம் வேண்டான்னுட்டா. அடுத்து கல்யாண வயசுல நீங்க தானே இருக்கிய, அதான் உங்களுக்கு பொண்ணு கேட்கறதுக்கு போனோம். மதனி, எனக்கு இப்ப கல்யாணமே வேண்டாம். எனக்கு எதுக்கு பொண்ணுலாம் கேட்க போனிய? அப்படிலாம் சொல்லக்கூடாது, கல்யாண வயசு வந்துட்டுல. உங்க தங்கச்சி கல்யாணம் வேண்டான்னாக்கே உங்க அம்மா வருத்தப்பட்டு இருக்காவ. காலகாலத்துல கல்யாணம் பண்ணிக்கிடணும். பொண்ணு யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யார் மதனி? வேற யாரும் இல்ல, நம்ம யாமினி தான். மதனி, என்ன சொல்றிய? நம்ம யாமினியா? ஆமா குழந்தை, யாமினிய நம்ம குடும்பத்துல எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அதான் அவளை உங்களுக்கு கட்டியாச்சுன்னா சொந்தமா விட்டு போகாம இருக்கும்ல, அதுக்காக தான் அத்தை எங்களெல்லாம் கூட்டிட்டு பொண்ணு பார்க்க போனவ. சரி மதனி, அத்தை என்ன சொன்னவ? சித்தி அவியலை முடிவு எடுக்க முடியாது, நீ உங்க மாமாட்ட கேட்டுட்டு தான் சொல்லணும்னு சொன்னவ. அப்படியா மதனி? சரி, யாமினி என்ன சொன்னா? நாங்க போகும்போது அவ வீட்டுல இல்ல குழந்தை. அப்படியா? அவ எங்க போயிருந்தா? அவ அப்பாவுக்கு ஏதோ கஞ்சி கொண்டு போனதாக சொன்னவ. அதான் நாங்க போய் கேட்டுட்டு உடனே வீட்டுக்கு வந்துட்டோம். இனி அவியலுக்குள்ள கலந்து பேசிட்டு மெதுவா பதில சொல்லுவாவ. அப்படியா மதனி? குழந்தை, உங்களுக்கு யாமினி பிடிக்குமா? நீங்க 2-3 தடவை யாமினி கூட பேசியிருக்கதை நான் பார்த்துருக்கேன். அது வந்து மதனி, எங்க அம்மா நீங்க எல்லாரும் முடிவெடுத்துட்டீல்ல. எனக்கு மட்டும் எப்படி சம்மதம் இல்லாம போயிரும்? எனக்கும் சம்மதம் தான். ஓஹோ, அப்படியே. அப்ப எங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்காது. ஐயோ, அப்படி சொல்லல மைனி, நான் யார் சொல்லியும் தட்ட மாட்டேன். சரி குழந்தை, சீக்கிரத்துல கல்யாணம் வரப்போது. நீங்க கல்யாணம் மாப்பிள்ளையா போறிய, ஜாலியா இருங்க. தேங்க்ஸ் அண்ணி. என்னது இது? ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியை நம்மளுக்கே கொடுத்துட்டாவே. நான் எப்படி இந்த விஷயத்த அம்மாட்ட சொல்றதுனே யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கே தெரியாம இவ்வளவு பெரிய விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை நான் அவ கூட பேசுனது அம்மா கவனிச்சிருப்பாவளோ? இல்ல இல்ல, அவ அத்தம்மாவா இல்ல, நம்ம வீட்டுலதான் எல்லாரும் நம்மளுக்கு கட்டி வைக்கிறதுக்காக விருப்பப்பட்டு போயிருக்காவ. ஐயோ, இந்த சந்தோஷத்தை யார்கிட்ட போய் சொல்ல? யாமினி கூட இந்த விஷயம் தெரியாதுங்க அவள. அந்த நேரத்துல பார்த்து அவளும் வீட்டுல இல்லாம போயிருக்கா பாரு. அங்க அவளுக்கும் தெரியல, இங்க எனக்கும் தெரியல. மாமா வேற என்ன சொல்லுவான்னு தெரியல. அவைய பதிலுக்காக காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. மாமா மட்டும் சம்மதிச்சுட்டாவன்னா உடனே கல்யாணம்னு சொல்லியாவும் மதனி. ஐயோ, இந்த சந்தோஷமான விஷயத்தை யாமினிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? அவைய அம்மா சொல்லிடுவாவ. எப்படியோ யாமினிக்கு எனக்கும் நான் கேட்காமலே கடவுளே ஏற்பாடு பண்ணிட்டாரு. ரொம்ப நன்றி கடவுளே. ஹேய் ஹேய். இது என்ன இப்படி குதிச்சிட்டு போகுது? ஓஹோ, பொண்ணு பார்க்க போனதை கேள்விப்பட்டாரோ? அதான் இவ்வளவு சந்தோஷம் ஆனந்தத்துல குதிச்சிட்டு போறாரு. இவர் மட்டும் குதிச்சு என்ன பண்ண? பொண்ணு கிடைக்குதோ என்னமோ. அது சித்தி கையிலையும் சித்தப்பா கையிலையும்லாம் இருக்கு. பாவம், இப்பவே கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளை கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி பென்சிலே அப்படிதான் குதிச்சிட்டு கிடந்திருப்பாரோ? இருக்கும் எல்லாரும் இப்படிதான் இருப்பானுவலா இருக்கும். அண்ணி, என்ன எது கூப்பிட்டீங்க? முறை வச்சு கூப்பிடுறது நல்லாதான் இருக்கு. அதுக்காக எல்லாம் சொந்தக்காரங்களா ஆயிட முடியாது. ஏன்னு எப்படி சொல்றீங்க? இங்க எல்லாம் அப்படிதான். இது எதுவா நடக்காது, சரி வராதுன்னு சொல்லிருங்க. என்னது நீ யார்கிட்ட சொல்லணும்? உங்க வீட்டுல போய் சொல்லுங்க. எதுக்கு அண்ணி? நான் ஏன் வீட்டுல போய் சொல்லணும்? இந்த பாரு சுப்பிரமணி, சில விஷயம் நம்மளுக்குள்ள எல்லாம் ஒத்து வராது. ஏன் நீ? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? தப்புதான், எல்லாமே தப்புதான். நம்ம யாரு, எந்த இடத்துல இருக்கோம், எப்படி இருக்கோம்னு நினைச்சு பார்க்கணும். இருக்கதை விட்டுட்டு பறக்கலாம் ஆசைப்படக்கூடாது. அண்ணி, நான் அந்த மாதிரி எதுவுமே ஆசைப்படலையே. பற்றிக்கிய, எல்லா ஆசையும் பற்றிக்கிய. நான் யாரு? நீங்க அண்ணி. முறைச்சொல்லி கூட வச்சதான் தப்பா போச்சு. இந்த தோட்டம் யார் பேர்ல இருக்கு? அப்பா பேர்ல அண்ணி. அவரே வேற யாரும் இல்ல, என் மாமனாரு. அதுவா பெரிய மாமனாரு. நாங்க அந்த வீட்டுக்கு நெருங்கின சொந்தம். சரி அண்ணி, அதுக்காக இனி அடுத்தவேன்னு சொல்ல வரீங்களா? நான் சொன்னாலும் சொல்லாட்டியும் அதான் உண்மை. இனி இந்த மாதிரிலாம் எதுவும் வேண்டாம். நாங்க வேற ஒண்ணு முடிவு பண்ணிட்டோம். நீங்க உங்க வீட்டுல போய் இதெல்லாம் நடக்காது, முடியாதுன்னு சொல்லிருங்க. அண்ணி, இங்க பாருங்க தம்பி, இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது. எல்லாரும் அவிய
இவங்களுக்கு என்னாச்சு? எதை போய் என் வீட்டுல சொல்றாங்க? எதுக்காக இவங்க என்கிட்ட இவ்வளவு கோவப்படுறாங்க? நான் அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டேன்? அண்ணின்னு கூப்பிட்டதுக்காகவே இவ்வளவு கோவப்படுறாங்க? இவங்க சொன்னாலும் சொல்லாட்டி நான் இந்த வீட்டு பையன் தானே, எனக்கு அண்ணி தானே இவங்க. சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னே புரியலையே. சரி சரி, நம்ம போய் வேலை பார்ப்போம். அட்டே, இது என்ன கொடுமை? சுப்பிரமணி, தம்பி சுப்பிரமணி, இன்னைக்கு அவன் வரட்டும், உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன்.